உபவாசத்தோட முக்கியத்துவம், the importance of fasting. How can a man know the ways of God? Only by taking fasting. உபவாசம் எடுத்ததான் கர்த்தர் பேசுவார், மறைந்திருக்கிறதை வெளியே கொண்டு வருவார், வழியில நடத்துவார், அவர் வழி என்னது என்று சொல்லிக் கொடுப்பார். உபவாசம் இல்லாமல் தேவன் சத்தத்தை கேட்க முடியாது. பாருங்க, நம்ம உபவாசம் ஏன் எடுக்கிறோம்னா கர்த்தரோட வழிகள்ல நடக்கணும். இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியானவரை அறிந்து கொள்ளும்படி, அவர் பாதையில நடக்கும்படி, அவர் வைத்து போன அந்த பாதையில போகிறதுக்காக நம்ம உபவாசம் எடுத்து ஆகணும். We have to take. We need the ways of God. நான் சொல்றேன், நீங்க நிறைய பேருக்கு உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல பாஸ்டர் நான் இந்த வருஷம் ஒரு வீடு வாங்கி ஆகணும், இந்த வருஷம் இதை பண்ணி ஆகணும், அது பண்ணிடணும், அதுக்காக ஃபாஸ்டிங். அதுக்காக ஃபாஸ்டிங் இல்ல, கர்த்தரை அறியணும், நெருங்கணும், வழிகள் எனக்கு புரியணும். அதுதான் உண்மையான நோக்கம். Your life is the total waste on this earth without the ways of God. உங்க வாழ்க்கை இந்த பூமியில டோட்டலி வேஸ்டா இருக்கும் கர்த்தரோட வழிகள் தெரியாம இருந்தா. You will be lost. You will be lost, I'm telling you. கர்த்தரோட வழிகள் தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க தொலைஞ்ச ஆளுக்கு சமமாக இருப்பீங்க. கர்த்தரோட வழிகள் தெரிந்தாதான் எங்க போறோம்னு தெரியும். யாராவது காடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா போயிட்டே இருப்பீங்களா? எவ்வளவு நேரம் போக முடியும்? போய் திருப்பி வரும்போது ஐயோ தேவலாம் மட்டுமே ஃபீல் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நீங்க அதை செய்ய விரும்ப கிடையாது. நீங்க எங்க போறீங்க, எதற்கு போறீங்க, உங்களோட முடிவு என்ன, அது நீங்க புரிஞ்சுக்கணும். There must be a purpose. Anything that has been done without a purpose is in vain. நோக்கம் இல்லாமல் எதை செய்தாலும் அது வீணாக இருக்கும். அப்ப உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தரோட வழிகளை அறிந்து கொள்றதுக்காக. கர்த்தரோட வழிகள் ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தம். நிறைய பேர் நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு தீமையை செய்யறாங்க. நல்லது தானே செஞ்சேன். இங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், 2 பேர் விரும்புறாங்க. நீங்க காதலை சேர்த்து வைக்கிறேன்ட்டு சேர்த்து வைக்க முடியுமா? போயிட்டு பார்த்தா இது வேற ஆள் புருஷன், அது வேற ஆள் மனைவி. அது நல்லதா? முடியாது. சரி, 2 பேர் நபர் ரொம்ப க்ளோஸா பழகி வளர்ந்துருக்கிறாங்க, 2 பேருமே நேசிக்கிறாங்க, 2 பேருமே ஆம்பளை, சேர்த்து வச்சிருவீங்களா? நல்லது செய்யறேன்ட்டு தேவனுக்கு விரோதமா நிக்காதீங்க. மனசாட்சி இப்படி யோசிச்சா இந்த காலம் எப்படி கொடுத்தோமா, மனசாட்சி ஒன்று இருக்குது. அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும்? ஒருத்தர் யாரு ஆணு ஆசைப்பட்டது, ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, விரும்பிட்டாங்க, வாழ்ந்துட்டு போட்டுமே, நீ கூட போன நடக்கிறதுக்கு. சில விதமான ஆவிகள் உபவாசம் இல்லாமல் வெளியே போகாது. நம்ம சொல்லலாம் ஐம் டோட்டலி ஓகே பஸ், ஐம் கிளீன், எந்த ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு வருஷமும் பிசாசை ஏதாவது ஒரு வகையில் உங்களை அண்டிடுவான், உங்களுக்குள்ள வந்துடுவான். ஓகே, நான் முன்னே இந்த கதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் 39ஆம் நாள் ஃபாஸ்டிங் எடுத்து முடிக்கும் பொழுது ஒரு லேடி வராங்க. 40 நாள் ஃபாஸ்டிங்கு வராங்க, ப்ரேயருக்கு வராங்க. 48 டேஸ் ஃபாஸ்டிங். அந்த லேடிக்குள்ளே இருக்கிற ஆவி பேசுது. அதுக்கு தெரியாது நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன்னு தெரியாது. ஓகே, நான் ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த ஆவி கரெக்டாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன் உபவாசம் எடுத்து 40 நாள் கேட்குது. அப்போ நிறைய வெளிப்பாடு அங்கே தான் எனக்கு கிடைஞ்சி. ஓகே, அப்போ என்ன பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது உங்கள் தலையில் உட்காந்து காவியில் அப்படி ஆகுமா. அப்புறம் 11 டேஸ் வந்து ஷோல்டரில், அப்புறம் 25 டேஸ் உடம்புல, அப்புறம் காலி மிச்சம் மீதி நாளில். அப்போ தான் யோசித்தேன், மனுஷன் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கிறான் உங்களுக்கு பேய்கின்று. அவ்வளோ ஆவி. ஒரு பெரிய பில்டிங்கில் நிறைய ரூம்ஸ் இந்த இருக்கும், அந்த மாதிரி தான் உடம்பு இருக்குது. இந்த மாதிரி ஆவிங்க இயேசு நாமத்தில் போனா போவாது. என்ன எழுதப்பட்டிருக்குது? இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான். No wonder God made the whole churches in this nation to pray fast. Fast pray வச்சிருக்காரு. ஆண்டவர் சும்மா செய்ய கிடையாது. உபவாச நேரத்தில் விடுதலை அதிகமாக நடக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய டீமன்ஸ் வெளியாகும். ஏன்? ஃபாஸ்டிங் டைமில் இஸ் அ டைம் ஆஃப் சான்டிஃபிகேஷன், சுற்றிகரிப்பின் காலம் அது. ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கும் பொழுது மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியே வரும். The more you depend on God, the more you rely on God, கர்த்தரை அதிகமாய் சார்ந்து இருக்கும் பொழுது அதிகமாய் கர்த்தர் வெளிப்படுவார். இந்த ஆவிகள் வெளியாகும். சில ஆவிகள் உபவாசம் இல்லாமல் நபராது. That's why I'm always in fasting. நல்ல உடம்பு ஆண்டு பழக்கி விட்டுட்டாரு, இல்லைன்னா கஷ்டம். ஏர்லி ஒன்ஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் பத்தாது இதை ஓட்டுறதுக்கு. As a regular practice 10 days every month fasting இருக்கு, ரொம்ப நல்லது. If you are in the ministry especially, 10 days in a month is a must. இல்லை நீங்க உங்களுக்குள்ள ஆவி நுழைஞ்சிரும், உங்களை அடக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில். If you call yourself as a servant of God, ஒரு ஊழியம் செய்கிற சபையில் இந்த உதற்கு 10 நாள் உபவாசம் எடுக்கிறது பழக்கமாக இருக்கணும். அது நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே கூடாது.
அப்போஸ்தலர்கள் உபவாசம் எடுத்தாங்க, சீஷர்கள் உபவாசம் எடுத்தாங்க, விசுவாசி எல்லாம் எடுத்தாங்களா? என்ன நம்ம எடுக்க மாட்டோம்? அதுவும் 40 நாளுக்கு இவ்வளவு பெரிய செய்தியை கொடுக்கிறதா இருக்குது. இந்த காலத்துக்கு உங்களுக்கு டீச்சிங் கொடுக்கிறோம். அந்த காலத்துக்கு they know the need of fasting. Nobody has to fast them. So நம்ம இந்த மாதிரி உபவாசம் எடுக்கும் பொழுது ஆவிகள், ஜென்ம சுபாவத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியாகும். அதான் 40 நாள் இயேசுவா வாழுங்கன்ற இதுதான் அர்த்தம். When you put in the nature of Christ within you, the nature of evil, the darkness will leave you. நீ கிறிஸ்துவின் சுபாவத்தை எடுத்து உங்களுக்குள்ள நீங்க வைக்கும் பொழுது பிசாசின் சுபாவம் விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கலையே, நீங்க எப்போதும் சேர்த்து செய்யறது இல்லையே, எப்போதும் பேசுற வார்த்தை நீங்க பேசுறது இல்லையே, கெட்ட வார்த்தை நீங்க பேசுறது இல்லையே, கோவப்படுறது இல்லையே, அப்ப அதுக்கு சாப்பாடு அது வெளியாயிரும். நீங்க தான் இயேசுவினால் தரித்துக் கொள்ளப்பட்டிருக்கீங்க. You are clothed in Jesus. Your fasting will be a deliverance for you. பக்கத்துல பார்த்துங்க, இந்த உபவாசம் உங்களுக்கு ஒரு விடுதலையா மாற போகுது. இது மூலமா விடுவிக்கப்படுவீங்க. That some of you struggling with bad habits, கெட்ட பழக்கம் இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குது, கெட்ட யோசனைகள் இருக்குது, you are coming out of it. I'm telling you, this fasting will help you. இந்த உபவாசம் உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் இன்னும் தெளிவா இருக்கும். எப்போதும் ஆண்டு பேசுறாரு இல்லைன்னு சொல்ல, ஆனா உபவாச காலத்துல தான் கர்த்தர் ரொம்ப தெளிவாய் பேசுவார். திஸ் இஸ் த பர்பஸ். அதனால தான் நம்ம உபவாசம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தரை நெருங்கி நடக்கலாம், கர்த்தருடைய கரத்தின் அசைவை பார்க்கலாம், தேவனோட சத்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம சொன்னது போல நல்லதா கெட்டது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் இது நல்லது தானேன்ட்டு, பார்த்தா அது தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கும். ஓகே, அது உபவாசம் உங்களுக்கு புரியும். and then personal miracle between you and God, உங்களுக்கும் ஆண்டுக்கும் நடுவில் இருக்கிற அசாதமான காரியத்தை உணர ஆரம்பிப்பீங்க. you shall see heavens being opened toward you. பரலோகம் திறந்து இருக்கிறதை நீங்க அனுபவிக்க முடியும். இயேசுவோட ஜெபத்தினால தான் வானம் திறந்ததை மற்றவங்க பார்க்க முடியுது. and then personal spiritual victory, ஆவில ஜெயம் உண்டாகும். நம்ம எல்லாமே ஆவில தோற்று போன ஆட்கள். ஒரு காலத்துல ஜெபிக்க போனா 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல. ஆனா உபவாசம் எடுத்தீங்கன்னா நீ உங்களை தள்ள ஆரம்பிச்சீங்கன்னா 1 hour ஜெபிப்பீங்க, ஒரு நாளைக்கு வேதத்தை வாசிப்பீங்க. பிகாஸ் செய்யறதுல நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருந்து அவர் செய்வார். உங்க சரீரம் பலவீனமா இருக்கிற வச்சு உங்களுக்குள்ள ஆவியானவரின் காரியத்தை செய்வார். and that's why you become more stronger in the spirit. எங்க பலவீனம் இருக்குதோ அங்க கர்த்தருடைய பலன் வெளிப்பட ஆரம்பிக்கும். and முக்கியமா பரிசுத்தம் உண்டாகும். 40 நாள்ல பரிசுத்தமான மனுஷனாய் மாற்றப்படுவீங்க. புதுசா பிறந்த ஒரு அனுபவம் உண்டாகும். ஹல்லேலூயா.